ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம எஸ்டிகே சீரீஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, தமிழில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த எஸ்டிகே ஐசிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதோட உங்களுக்கு போனஸாக ஒரு ஐசி நான் உங்களுக்கு உள்ளே என்ன இருக்குன்னு காட்ட போகிறது கிடையாது. ஓகேங்களா, என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வகையான ஒரு சீரீஸ் ஐசிஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, அதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அது பார்த்தீங்கன்னா இப்படி லேண்ட்ஸ்கேப்பில் போயிடுச்சு. நமக்கு போர்ட்ரேட் தான் வேணும், அதனால் லேண்ட்ஸ்கேப்பில் போனால அது அப்லோட் பண்ண முடியல. போன வீடியோவே அப்படி தான் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த வீடியோ அப்படி ஆகக்கூடாதுன்னு திரும்ப ரீடேக் போகிறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த ஐசிஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எஸ்டிகேனா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சைனா மட்டும்தான் சைனா வருது, கொரியா வருது, டிடெக் வருது, கிங்கு அப்படின்னு ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஐசி வருது. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சில சீரீஸ்லாம் இருக்குது, ஓஎன் வருது. ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா, அதில் நம்ம பிரித்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 4-1-4-1 என்கிட்ட எல்லா வகையான சொல்ல முடியாது, ஓரளவுக்கு எல்லா கேட்டகரி இருக்குது. டிடெக்கில் மட்டும் என்கிட்ட கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாராவது எஸ்டிகே ஒரிஜினல் ஐசி பார்த்துருக்கீங்களா என்னென்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா, நான் எனக்கு தெரியல. ஓகேங்களா, உங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா, நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் உள்ள எஸ்டிகே ஒரிஜினல் எப்படி இருக்குன்னு அப்படின்னு. ஓகேங்களா, ஆனால் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தாலும் ஒரு சிலர் பார்த்துருக்கலாம். பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எஸ்டிகே ஒரிஜினல் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகேங்களா, உள்ள ஒரிஜினல் எப்படி இருக்குது, நம்ம சைனா எப்படி இருக்குது, கொரியன் எப்படி இருக்குது, டிடெக் எப்படி இருக்குது, அந்த மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா, என்கிட்ட 2 ஐசி இருக்குது. அதாவது 4-1-4-1 ஒன்று இருக்குது, 4-1-9 இருக்குது. ஓகேங்களா, இந்த 2 ஐசி நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, முடிஞ்ச அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கடைசியாக எண்டில் வரைக்கும் பார்த்துருங்க. பார்த்துட்டு ஒரு வேளை பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கையும் ஒரு கமெண்ட்டையும் போட்டுப்போங்க. உங்களுக்காக இத்தனை ஐசியை ஒரு சில ஐசி ஒர்க் ஆகிற ஐசி தான். ஓகேங்களா, அதையும் நான் உங்களுக்காக கழட்டி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, அதுக்கோசரமாச்சும் ஒரு லைக்கை மட்டும் போட்டு போங்க, லைக்கு கமெண்ட். ஓகேங்களா, உங்களுக்கு தெரிஞ்சதை ஏதோ ஒன்று போட்டுட்டு போங்க. ஓகேங்களா, முடிஞ்சால் யாராவது நம்ம சேனலில் இன்னும் இது நாள் வரைக்கும் நம்ம போட்ட வீடியோ பார்க்காம இப்போ யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா கூட நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். வீடியோவுக்கு கீழே போய் பாருங்கள். ஓகேங்களா, நிறைய வீடியோ இருக்கும். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி அவ்வளோ பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஓகேவாங்க, ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கலான்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சைனாலேருந்து ஆரம்பிப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்டிகே 4-1-4-1 சைனா. ஓகேங்களா, பக்கா சைனா, மற்ற எந்த சீரீஸும் கிடையாது, பக்கா ஒரிஜினல் சைனா இது. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு டிரைவர் வச்சு இப்படி குத்தி ஒரு திருப்பிடிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா, ஆல்ரெடி எல்லா ஐசியுமே ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் நிறுத்துறான். நான் இப்படி லைட்டாக கை வச்சு எடுத்ததுக்கே வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம இதை எடுத்து பார்த்துருவோம். ஓகேங்களா, உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்கு பாருங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டிகேலேயே இதுதான், அவ்வளோதான் கைஸ், உள்ள அவ்வளோதான். இங்கே வெளியே என்ன டிரைவர் யூஸ் பண்ணியிருக்குமோ அது பார்த்தீங்கன்னா இது டிரைவரு. இது பார்த்தீங்கன்னா உள்ள மேலே அதோட டிரைவர்ஸோட ஐசிஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கல் மாதிரி 2 மொட்டாக இருக்குது. ஓகேங்களா, அப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் ஜூம் வேணால் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுதுங்களா, இந்த கருகருன்னெலாம் தெரியுது பாருங்கள். ஓகேங்களா, இதெல்லாம் தான் இந்த டையோட்ஸு. இது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டரு, இது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரு, அந்த மாதிரி டைப். ஓகேங்களா, இங்கே கெப்பாசிட்டர் இருக்குது, இங்கே ரெஜிஸ்டர் இருக்குது, இது டயோடு ஏதாவது இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு சில காமன்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 4 இது 2 நடுவில் வெங்கக்கல்ல பதிச்சு வச்ச மாதிரி 2 இருக்குது. ஓகேங்களா, சாரிங்க 4 இருக்குது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 2 ஒரு செக்ஷனோடது. ஓகேங்களா, இது 2 ஒரு செக்ஷனோடது. அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த நம்ம 52001943 இருக்குங்களா ஃபெட்டு, அந்த டைப் மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு 2 ஓகேங்களா, இந்த 5200 ஒரு பேரு 1943 அப்படின்னு வருது இல்லைங்களா, அந்த மாதிரி. ஓகேங்களா, அந்த மாதிரி டைப் இது பார்த்தீங்கன்னா பியூர் சைனா. ஓகேங்களா, சரி சைனா விட்ருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கொரியன் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இது கொரியன் ஐசி. ஓகேங்களா, அதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா எல்லா இதுலேயும் இந்த டிரைவர் இந்த கல் மாதிரி இருக்குங்களா, இதை மட்டும் நோட் பண்ணிட்டு வாங்க. எல்லா வீடியோலையும் என்னால் சொல்ல முடியாது. ஓகேங்களா, வீடியோ லென்த்தாக போகும். ஓகேங்களா, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு இப்படி இருக்குது, கொரியனில் பாருங்கள் கொஞ்சம் சைஸ் பெருசாகுது. அதோட பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு அது பார்த்தீங்கன்னா ஒரு சதுரத்துக்கு கூட்டு இல்லாமல் ஒரு நீள் செவ்வகமாக அது ஏதோ ஒரு சம்திங் இருந்து. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு சதுரமாக இருக்குது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு சதுரம். மற்றபடி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் கீழே ஒரே மேட்சாக தான் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் இதில் மட்டும் கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் ஸ்லீக்காகவும் இருக்குது. ஓகேங்களா,
இது பார்த்தீங்கன்னா கொரியன். மேலே அந்த டப்பாவை உடச்சுட்டேன், ஏன்னா அது வந்து ரொம்ப எத்து போச்சு, அதனால் உடஞ்சி போச்சுங்க. கழட்டுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎனுக்கு வந்துடுவோம். இதுதான் ஓஎன் ஐசி. ஓகேங்களா. ஓஎன்ங்கிறாங்களே, நல்ல குவாலிட்டிங்கிறாங்களே. அப்படி இருக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்க. பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் பச்சை கலரில் இருந்தது. இது பார்க்க வெள்ளை கலரில் இருக்குது. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதே தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சைனா டிரைவர் ரொம்ப சின்னதாக இருந்தது, ஆனால் இதில் இருக்க டிரைவர் பெருசாக இருந்தது. ஆனால் அதில் கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்லீக்காக இருந்தது, ஆனால் இதில் ஒரு மாதிரியாக இது இருக்குது. ஓகேங்களா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர், அந்த கெப்பாசிட்டர் எல்லாம் சேம் அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் மாறலை. ஒரு சில காம்போனன்ட்ஸ்லாம் இடம் மட்டும் மாற்றி ப்ளேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஓஎன். அதாவது பின்னாடி 25+25 எழுதியிருப்பேன், அதை வீடியோ போடலான்னு எழுதியிருப்பேன், அது போடாமலே விட்டுருப்பேன். ஓகேங்களா. அதாவது அதோட வாட்ஸை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. அதுக்கடுத்து தொடர்ந்து உங்களுக்கு எஸ்டிகே ஒரிஜினலில் ஃபஸ்ட்டு காட்டலாமா? சரி, ஓகேங்களா. இந்த சீரீஸை 4141 சீரீஸ் தானே, நம்ம இதில் ஒரிஜினலையே முடிச்சிருவோம். ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எஸ்டிகே 4141 ஒரிஜினல். ஓகேங்களா. இதை பாருங்கள், எப்படி நாய்க்கரண்ட மாதிரி தான் கரண்டு உடச்சி வச்சுருப்பேன். ஓகேங்களா. அதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா. நான் கஷ்டப்பட்டு இதை வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது, அந்த வாசரம் தான் இப்படி கழட்டி எடுக்கிறது. இல்லைன்னா நடுவில் ஒரே போட்டு பொழந்துடலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி பண்ணோம்னா உள்ளே இருக்கிறது இந்த கல் குண்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது தனியாக வந்துடும். நான் இதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன், அதனால அது உடஞ்சி போயிடும். ஓகேங்களா. அதுக்கோசரம் நான் வந்து சுற்றிலேருந்து எடுத்து உடச்சிட்டு அப்புறமேட்டு தான் பேக்க முடியும். ஓகேங்களா. இப்போ நான் இதை எடுக்கிறேன் பாருங்கள். இது தாங்க ஒரிஜினல், பக்கா ஒரிஜினல். என் கையில் இருக்கிறது ஒரிஜினல். ஓகேங்களா. எஸ்டிகேல பக்கா ஒரிஜினல், எந்த விதமான காப்பி எதுவுமே கிடையாது. இது நான் பழைய ஒரு டேப் ரிகார்டு செட்லேருந்து எடுத்தேன். ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா நான் பழைய இரும்பு கடை, அதாவது ஆக்கிற கடை, பழைய இரும்பு கடை, எடை கடை, இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த இடத்துல தான் நான் இதை எடுத்தேன். எனக்கு அங்கே போகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா. நான் அங்கே நிறைய பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், செஞ்சுருக்கேன். ஓகேங்களா. எடைக்கடைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா. சரி, அதெல்லாம் விடுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல். இதில் என்னடா வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல கருன்னு இருக்குதுங்களா, இங்கே அப்புறம் இந்த இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் டேப்போ எதுவும் கிடையாது. இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காம்போனன்ட்ஸை பார்த்தீங்களா, இதில் என்ன காம்போனன்ட்ஸ் இங்கே பாருங்கள். இந்த இடத்துல கருகன் இருக்கா, இந்த இடத்துல கருகன் இருக்கா, இந்த மாதிரி இந்த கருகருன்னு இருக்கிறதுலாம் இந்த கருகரு தான் அந்த கருகுது. ஓகேங்களா. இதுதான் அது. இந்த ஏதோ நேனோ டேப் டைப்பில் ஒட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கெப்பாசிட்டர்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ்ட்ரா டிரைவர்ஸு இங்கே மேலே பெருசாக செங்கல் மாதிரி இருக்குங்களா, கீழே பாருங்கள் குட்டி ஊண்டு 2 இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. இந்த மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் நேனோவாக குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலலாம் தெரியுதுங்களா உங்களுக்கு, நிறைய குட்டி குட்டியாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலுக்கும் காப்பிக்கும் இடையில உள்ள வித்தியாசம் நிறைய தெரியுது பாருங்கள், நிறைய டிஃப்ரென்ஸ். இது பார்த்தீங்கன்னா இதோட இதுவே பெருசாக இருக்குது. இங்கே எல்லாம் கம்மு போட்டு, நம்ம சைனாவில் வர்றது மற்ற எல்லாத்துலேயும் கம்மு போட்டு ஒட்டி கொடுத்துட்றாங்க. இதுலேயும் கம் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கம்மாக இருக்குது. நம்ம ஃபெவிக்கலை போட்டு விட்டா எனக்கு காஞ்சி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுமில்ல, அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. சுற்றிலையும் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. நல்ல ஒரு சூப்பரான ஃபினிஷிங். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளியரான வியூ, ஒரு ஃபினிஷிங்கோடு தெரியுது. ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஐசி. உங்களுக்கு இடக்கடையில் ஏதாவது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரிஜினல் கிடச்சிருந்தா கண்டிப்பாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பவர் சப்ளை கொடுத்து ஆடியோ இன் மட்டும் ஆடியோ இன் கூட வேணாங்க, நீங்கள் லைட்டாக இன்புட்டில் டச் பண்ணால் கூட தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸ்பீக்கர் மட்டும் ஏதாவது சின்ன ஸ்பீக்கர் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போனால் ஒரு 50 ரூபா போதுங்களா. 50 ரூபா கேட்குறாங்கன்னா 20 ரூபா 25 ரூபா கேட்பாங்க, ஒரு சிலர் 50 ரூபா கேட்பாங்க. ஓகேங்களா. வந்தால் நமக்கு லக்கு 1000 ரூபா ஐசி நமக்கு வந்து சேருது. இப்போலாம் இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க, 1000 ரூபாய்க்கு மேலே விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் பழைய ஸ்டாக்கில் ஒரு சிலர் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க, அது வந்து 1000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கு மேலே விற்கிறாங்க ஒரிஜினல்னு. ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் இடக்கடையில் கிடச்சின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. சரி, இதையும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக் லைனுக்கு போகலாமா. இது பார்த்தீங்கன்னா டிடெக், இது எங்கடா இருந்து எடுத்துன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போன வீடியோவில் ஒரு ரீஒர்க் வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐசி பாடிட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா. அதுதான் இது. ஓகேங்களா. டிடெக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா. பாருங்கள், இதுக்குள்ளே ப்ளூவாக இருக்குது, இதோட இன்டர்ஃபேஸ் ப்ளூவாக இருக்குது. ஒரு சிலருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுது. ஓகேங்களா. இதோட டிரைவர் பாருங்கள், இது ஒரு நீளமாக இருக்குது. ஓகேங்களா. இதை படுக்க போட்டிருக்காங்க, ஆனாலும் கொஞ்சம் வித்தியாசம் வருது. ஓகேங்களா.
ஆனால் இதுலேயே இந்த ஆம்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் இன்னொரு ஐசி ஒன்று இருந்தது. மஞ்சள் கலரில் எழுதி அதுலேயும் டிடின்னு தான் போட்டு டிடெக்குன்னா எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இதில் டிடெக்குன்னு இதில் தெளிவாக எழுதிருக்கு. ஆனால் அதில் டிடெக்குன்னு எழுதலை, வெறும் டிடி மட்டும் போட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஆனால் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அந்த ஐசி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம டிடெக்கோடது ஓகேங்களா, சரிங்க டிடெக் ஓகேங்களா. நல்லா பார்த்துங்க இது ஓகேங்களா. இப்போ நம்ம அந்த மஞ்சள் கலர் ஐசி பார்ப்போங்களா. இதுதான் அந்த மஞ்சள் கலர் ஐசி. நான் வந்து இது இந்த இடத்துல ரொம்ப சாலிடாக பிடிச்சிருந்தது, அதனால் பொழந்துட்டேன் ஓகேங்களா. சரி இதை நம்ம எடுத்துருவோமா. இதில் பாருங்கள், இதுலேயும் கிட்டத்தட்ட ரெண்டு சேம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இதோட சைஸு கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது. இதோட சைஸுக்கும் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பாருங்களேன், இது பாருங்கள், இது எவ்வளோ நீளமாக இருக்குது. இது அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளம் கம்மியாக இருக்குது. ஒரு இன்ச்சுக்கு நீளம் கம்மியாக இருக்குது. அதோட டிரைவர் சைஸும் மாறுது. இந்த நடுவில் கல் மாதிரி இருக்குங்களா, இதோட சைஸுக்கும் இதோட சைஸுக்கும் பாருங்கள். 4141 என்ன சைஸு நம்ம அந்த இதெல்லாம் பார்த்தோம், சைனாவில் இல்லாமல் பார்த்தோம் இல்லைங்களா, மற்ற இதெல்லாம் பார்த்தோம்ல அந்த சைஸில் இருக்குது ஓகேங்களா இது. ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம சைனாவில் 4141 பார்த்தோம்னா அந்த சைஸில் இருக்குது ஓகேங்களா. அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் அந்த சைஸு மாதிரியே தான் இருக்குது ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 4141 பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா. சரிங்க, இந்த ரெண்டு சீரீஸும் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 4191 இருக்குது. அதாவது இதுவும் பக்கா சைனா, ஒரிஜினல் சைனா ஓகேங்களா. சைனாவில் என்னடா ஒரிஜினல் அப்படின்னா, சைனாவுக்கு ஒரிஜினல், சைனாவுக்கு டூப்ளிகேட் பண்ணாலும் பண்ணுவாங்க, அதனால சைனா ஒரிஜினல் ஓகேங்களா. இதையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இவங்க பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இது அதோட எல்லா டிரைவரோட இது கொஞ்சம் பெருசாக தெரியும். ஏன்னா இது அதோட இதுக்கு வாட்ஸ் அதிகனால இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரைவர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கனால காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு அங்கங்கே வச்சுருக்காங்க ஓகேங்களா. மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. சரி, இதோட ஒரிஜினல் இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் ஓகேங்களா. இதோட ஒரிஜினல் STK 4141ஓட ஒரிஜினலாக பார்த்துட்டிங்க, 419ஓட ஒரிஜினலில் பாருங்களேன். இப்போ நான் அதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இதுதாங்க அது. இதோட டிரைவர் போர்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப பழசு. இது ஒரு டேப் ரிகார்டு செட்லேருந்து எடுத்தேன், பக்கமாக போயிருந்தப்போ எடுத்திருந்தேன் இந்த ஐசியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது ஒரு அபுஜா டவுன் கண்ட்ரோலு BT ஓகேங்களா. இதையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த LM324 இது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓகேங்களா. இது ரொம்ப பிடிச்ச BTனால இது ஒன்று அங்கே இருந்தது. இதையும் செட்டாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஓகேங்களா. அந்த ரெண்டு BTயும் இதையும் செட்டாக எடுத்துகிட்டு வந்தேன் ஓகேங்களா. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருங்களா. இதையும் நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் ஓகேங்களா ஆல்ரெடி. இங்கே பாருங்கள், நீங்கள் 4141 என்ன பார்த்தீங்களோ அதோ டிட்டோ அப்படியே இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி தான் ட்ராக்கு எல்லாமே. இங்கே பாருங்கள், அதே காம்பனன்ட்ஸ் இங்கே குட்டி குட்டியாக இருக்குது. இது அதே தான். கெப்பாசிட்டர் ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அதோட பெருசாக ஒரு லீனாக ஒரு டிரைவர் ஒன்று இருக்குது பாருங்கள். இது மேலே பார்த்தீங்கன்னா கல் மாதிரி பெருசாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னான்னு தெரியும், ஒரு நான் வச்சுருக்க சின்ன இந்த திருப்பலியில் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ அகலத்துக்கு இருக்குது ஓகேங்களா. இந்த கோட்டு வரைக்கும் இருக்குது ஓகேங்களா. நான் விரலில் நகை வச்சுருக்கீங்களா, அது வரைக்குமே பெருசாக இருக்குது. இந்த சின்னது பார்த்தீங்களா, இது 4141 பார்த்தீங்கன்னா இன்னும் சின்னதாக பார்த்துட்டு இந்த பாருங்கள் இங்கே இருக்குங்களா. இதே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த இடத்துல தெரியுதுங்களா, இந்த இடத்துல இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் இது சப்போர்ட்டுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் நினைக்கிறேன் ஓகேங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே போகுது. இந்த ட்ராக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சு அடக்கிட்டாங்க ஓகேங்களா. இதுதான் ஒரிஜினல் ஓகேங்களா. ஒரிஜினல் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஒரிஜினல்னால் இப்படி தான் இருக்கும். பார்க்கலன்னா எல்லோரும் பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஒருவேளை உங்களுக்கு ஒரிஜினல் கிடச்சின்னா கண்டிப்பாக விட்றாதீங்க, எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதோட கிளாரிட்டியே வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா. நல்லா இருக்குங்க. STKக்கெலாம் நான் ஃபேன் தான் ஓகேங்களா. ஆனால் இப்போ வரதுக்கெலாம் நான் வந்து நம்ம டிடெக்கு எதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். டிடெக்கு ON அதெல்லாம் கூட எதாவது யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த சைனா பக்கம்லாம் போயிடாதீங்க. சைனாலாம் போட்டிங்கன்னா வேஸ்ட் ஓகேங்களா. சைனாலாம் போடாதீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு கூட தெரில. பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் போடுங்க ஓகேங்களா. ஒரு கமெண்டாச்சும் போட்டுங்க. ஒரு கமெண்ட், ஒரு லைக், இதெல்லாம் உங்களால் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ யாராவது புதுசாக வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனலும் ரீச் ஆகட்டும் ஓகேங்களா. இதுதாங்க. அது இல்லைனாலும் நம்ம சேனலில் வீடியோ நிறைய போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே கைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐசி என்கிட்ட இருக்குது. அதோட பேர் பார்த்தீங்கன்னா 4231 அப்படின்னு ஐசி. பேர் பார்த்துக்குங்க ஓகேங்களா. இப்போ இதையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுவும் ஒரிஜினல் கிடையாது.
ஓகேங்களா. இதுவும் பாருங்கள், இதோட டிரைவர் பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் இன்னும் பெருசாக இருக்க மாதிரி இருக்குங்க பாருங்கள். ஒரே சேம் சைஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது, கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து காப்பி தான். ஓகேங்களா, இது ஒரிஜினல் கிடையாது. இதுக்கும் ஒரு நாளைக்கு ஒரிஜினல் என் கையில் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு வந்து இதையும் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஓகேங்களா, 4392க்கும் கிடச்சிதுன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா, என்கிட்ட ஏதாவது ஒரிஜினல் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. யாருக்காவது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு போயிருங்க. வேறு ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணலாம். கால் பண்ணால் கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ணுவோம். ஓகேங்களா, கால் பண்ணி சந்தேகத்தெல்லாம் தீர்த்துருக்கோம் நிறைய பேர்த்துக்கு. என்கிட்ட கால் பண்ணி யாராவது டவுட் கேட்டீங்க, யாராவது நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் இல்லைனா ஒரு ஹேண்ட் ரைசிங் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க. இத்தனை பேர் என்கிட்ட சந்தேகம் கேட்டிருக்காங்க, நாமளும் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட, ஒரு சிலர் கேட்டால் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வந்து நம்மக்கிட்ட டவுட் கேட்டு போவாங்க. ஓகேங்களா. ஓகே, பை கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.